அனைவருக்கும் வணக்கம். நான் முனக்கு தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான குவிக்கான மார்க்கெட் வீடியோ வந்திருக்கு. ஸோ டிலே பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், நம்ம இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருந்த அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. எஸ், அல்காயின் சீசன் ஆனது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. நான் ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டு வந்து சொல்லியிருந்தேன், ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுது பிட்காயினோட டாமினன்ஸில். ஸோ அதன்படி வந்து அல்காயின் சீசன் வந்து இந்த டேட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் டாமினன்ஸும் நல்லா கீழே டம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கடைசி நீங்கள் 3-4 மாதத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பிட்காயின் டாமினன்ஸ் வந்து டம்ப் ஆகியிருக்காது. விச் மீன்ஸ் வேல்ஸ் ப்ராப்பராக ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ என்னுடைய ஹால்விங் அனாலிசிஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ஹால்விங்லேருந்து 32 வாரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு அல்காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2லேருந்து இந்த சைக்கிளுக்கான அல்காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நீங்கள் அந்த பிட்காயின் டாமினன்ஸ் சார்ட் எடுத்து பார்த்தாலே வந்து தெரியும். கடைசியாக இருக்க 2 வருஷத்தில் கூட பாருங்க இந்த அளவுக்கு வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து டம்ப் ஆகியிருக்காது. விச் மீன்ஸ் 100% கேரண்டீடு அல்காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கு ஸ்பாட் ETFs வந்து ஹையஸ்ட் இன்ஃப்ளோ வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ எஸ் கைஸ், நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்த அல்காயின் சீசன் ஆனது ஸ்டார்ட் ஆகியிருக்குது. நீங்கள் காயின் மார்க்கெட் கேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 100 காயின்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து கெயின் ஆகியிருக்கும். இந்த ரைட் சைடில் இந்த சார்ட் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி அல்காயின்ஸில் பார்த்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா போன புல்ரனில் பார்த்தது இந்த மாதிரி. ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் வச்சிருக்க அல்காயின்ஸ்லாம் பம்ப் ஆகலை அப்படின்னா அதை விற்றுட்டு பம்ப் ஆகிற அல்காயினில் வந்து உள்ளே வராதிங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. எல்லா அல்காயினும் அதுக்கான டைம் இருக்கும். ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணுற அல்காயின் பம்ப் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் பேஷண்ட்லி வெயிட் பண்ணுங்க. அதுக்கான டைமும் வந்து வரும். ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் மேக்ஸிமம் கெயின்ஸ் வந்து வெளில எடுக்க முடியும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் கடைசி 8 வருஷத்தில் நான் கிரிப்டோ மார்க்கெட்டில் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் அல்காயின் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு வீடியோவை வந்து பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. அண்ட் காய்ஸ், இந்த வீடியோவில் நிறைய எக்கோ அடிக்கும். ஐம் ரியலி சாரி. ஏன்னா புது வீடுக்கு சேஞ்ச் ஆனதால் இங்கே இன்னும் ஸ்டுடியோ செட்டப் சரியாக பண்ண முடியல. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ப்ராப்பரான செட்டப் வச்சு வீடியோ பண்ணுறேன். சரி, பிட்காயினோட நிலைமை வந்து பார்த்துடலாம். பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 97,400 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் நல்ல ஒரு கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிச்சு. ஆனால் அந்த கரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரெக்கவர் ஆகி ப்ரீவியஸ் லெவல்ஸ்க்கு வந்து மறுபடியும் பிட்காயினோட ப்ரைஸ் வந்துருச்சு. இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் எப்பெல்லாம் கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணுதோ அப்போல்லாம் நிறைய பேர் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்றதை காட்டுது. ஸோ இந்த வாரத்தில் லிக்விடேஷன் ஹீட் மேப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கமும் ஹையர் லிக்விடிட்டி வந்து இருக்குது. அதாவது 98K மேலேயும் வந்து லிக்விடிட்டி இருக்குது. ஆல்சோ 95 பக்கமும் வந்து லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்ஸ் எல்லாருமே பிடிசியை அல்காயின்ஸாக வந்து மாற்ற பார்ப்பாங்க. எஸ்பெஷலி இந்த வாட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஏன்னா ETHோட ETF வந்து இருக்குது. ஆல்ரெடி ETHோட ETFல அதிகமான இன்ஃப்ளோஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனி வர வாரங்களில் அதிகமான BTC ETH ஆஸ் வெல் அஸ் அதர் டாப் அல்காயின்ஸ்லேயே வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிட்காயின் இங்கேருந்து பம்ப் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேஜரான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த 100Kல தான் வந்திருக்கும். ஸோ அந்த 100K ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸு 102K பக்கம் வந்து இருக்கும். அண்ட் அதையும் பிரேக் ஆகி மேலே போனால் 105K அண்ட் தென் 113K வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை இங்கேருந்து பிட்காயின் கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிச்சு அப்படின்னா மெயினான சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 92.8K பக்கம் வந்து இருக்கும். இதுதான் பிட்காயினோட இன்னைக்கு நிலமை. அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மந்த்லி ரிட்டர்ன்ஸை வச்சு பார்க்கும்போது பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா புல் மார்க்கெட்டில் டிசம்பர் மாதம் எப்போவுமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குது. ஸோ இந்த வருஷமும் டிசம்பர் மாதம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னு வந்து எதிர்பார்க்குறோம். அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லணும்னு வந்து நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTN HTX பற்றி நிறைய வீடியோஸில் வந்து பேசியிருப்பேன். எஸ்பெஷலி அந்த HTலேருந்து HTX கன்வர்ஷன் ஆன அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபட் இருந்துச்சு. ஈவன் அந்த டைம்லேயும் நிறைய பேர் கேட்டிங்க ப்ரோ செல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஹோல்ட் பண்ணுங்க, குட் டைம்ஸ் ஆர் கம்மிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் HTXோட ப்ரைஸ் லோயர் ரேஞ்சில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நிறைய பேர் ஆக்சுவலி எனக்கு டிஎம்ஏ பண்ணீங்க, ப்ரோ என்ன ப்ரோ இந்த காயினை போய் சஜஸ்ட் பண்ணிட்டீங்களே, கடைசி 2.5 வருஷம் 3 வருஷமாக வந்து டவுன்வர்டில் தான் இருக்குது, எல்லா காயினும் மேலே போகுது, இந்த காயின் இப்படி இருக்குதே ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தேன், பிளான் இல்லாமல் ஜஸ்டின் பண்ண மாட்டான். ஸோ ஏதோ ஒரு பிளானை வச்சு தான் வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இந்த HTலேருந்து HTXை மாற்றின அப்புறம் ஃபஸ்ட்டு 6 மாதம் டம்ப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அல்காயின் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கே ப்ரைஸை கொண்டு வந்து விட்டுருவோம். அண்ட் தென் அல்காயின் சீசனில் இங்கேருந்து ப்ரைஸ் மேலே கொண்டு போய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளானை தான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்னுடைய பேச்சை கேட்டு ஹோல்ட் பண்ணீங்க. ஸோ அப்படி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பி ஹாப்பி. அண்ட் இந்த பக்கம் பி கட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 சென்ட் வரையும் போயிட்டு இங்கேருந்து 19 சென்ட் வரையும் வந்து பம்ப் ஆகி இருக்குது. அண்ட் இந்த டோக்கனும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாட்டமில் வந்து செல் பண்ணியிருந்தீங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன் பி கட்டை செல் பண்ணாதீங்க. ஏன்னா விஜய் ப்ரோ கூட நான் பர்சனலாக பேசிகிட்டு இருக்கேன். அவர் நிறைய விஷயம் பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு பி கட்டை பற்றி, ஃபியூச்சரில் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ் கம்யூனிட்டிக்கு மட்டும் நான் வந்து
ஹோல்டர்ஸ்லாம் ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என் பேச்சை கேட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பி ஹாப்பி. பி கட்டில் தமிழ் கம்யூனிட்டிக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக நான் நிறைய அலோகேஷன் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ எல்லாருமே ஆரம்ப ஸ்டேஜில் வந்து அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெளில எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் அன்லாக் ஆனது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ டோக்கன்ஸ் தான். ஸோ அப்படியே ஹோல்டரில் போடுங்க. அடுத்து மார்ச் ஏப்ரல் போல் நல்ல ப்ராஃபிட்டில் வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ எஸ் கைஸ், இந்த அல்காயின் சீசன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி நீங்கள் இவ்வளோ நாள் நடந்த டம்பில் அப்படியே ஹோல்டல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய நியூ பீஸ்க்கு வந்து தெரியும் இந்த மாதிரி டம்ப் ஆகும்போது செல் பண்ணக்கூடாது, ஹோல்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் நீங்கள் யாரா அந்த டம்பில் டிசே பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எத்தனை பேர் என்னுடைய அல்காயின் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி வீடியோக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வித் தட் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு எப்பவுமே சொல்ல கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இருக்குமே கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.